புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். உலகத்தோட பல நாடுகளில் தீவிரவாதிகள் எதிர்பாராத திடீர் தாக்குதல்களை நடத்தி அப்பாவி மக்களை கொன்று குவித்து வரக்கூடிய சம்பவங்களுக்கு மத்தியில் கடந்த வாரத்தில் நம்ம நாட்டோட காஷ்மீர் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய திடீர் துப்பாக்கி தாக்குதலை பற்றியும், கஞ்சா கடத்தல கைது செய்யப்பட்ட 2 பேர் நீதிமன்றத்தில் வச்சு நீதிபதிக்கே கொலை மிரட்டல் விடுத்த துணிகர செயலோடு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் சந்தித்து வரக்கூடிய அவலங்களை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். தீவிரவாத தாக்குதலுக்கு உலக நாடுகள் கண்டனம். நம்ம நாட்டில் இதுவரைக்கும் தீவிரவாதிகள் சில தாக்குதல்களை நடத்தியிருந்தாலும் கூட நம்ம இந்திய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக தீவிரவாதிகளின் பல சதி திட்டங்களை முறியடிச்சுக்கிட்டே வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாட்டின் பதற்றமிக்க பகுதிகளில் ஒன்றான ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரபலமான சுற்றுலா தலமான பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலின் உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். மினி சுவிட்சர்லாந்து என சுற்றுலா பயணிகள் மத்தியில் அழைக்கப்படும் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தின் வீர்பஞ்சல் மலைத்தொடரில் அமைந்துள்ள பைசரன் பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7500 முதல் 8000 அடி உயரத்தில் இருக்கும். இந்த பள்ளத்தாக்கில் காணப்படும் இயற்கை காட்சிகள் வெகுவாக பார்வையாளர்களை வசீகரிப்பதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஒரு வித்தியாசமான அமைதியை உணர்கின்றனர். இத்தகைய இடத்திற்கு அருகில் உள்ள சிறு நகரம்தான் பகல்காம் என்பதால் சுற்றுலா பயணிகள் பகல்காமிலேயே தங்கி பகல் நேரங்களில் பைசரனை சுற்றி பார்க்க வருகின்றனர். அப்படித்தான் கடந்த 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நாடு முழுவதும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் பகல்காமில் உள்ள புல்வெளியில் அமர்ந்து மரணம் தங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த அடர்ந்த புதர் பகுதியில் இருந்து கையில் பயங்கர துப்பாக்கி போன்ற நவீன ஆயுதங்களுடன் வெளிப்பட்ட 3 பேர் கொண்ட கும்பல் அங்கு இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த கொடூரமான தாக்குதலில் சிக்கி சுமார் 26 பேர் உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய தீவிரவாதிகளின் இந்த கொடூர தாக்குதல் குறித்து தகவல் அறிந்த இந்திய ராணுவத்தினர் அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக சம்பவ இடத்திற்கு சென்று துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாத கும்பலை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு டெல்லி போலீசார் நகரம் முழுவதும் பாதுகாப்பை அதிகரித்தனர். குறிப்பாக சுற்றுலா தலங்கள் மற்றும் நகர எல்லைகளில் சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு செயலையும் உடனடியாக கண்டறியும் வகையில் கடுமையான சோதனை மற்றும் கண்காணிப்பையும் மேற்கொண்டனர். மறுபுறம் ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாதுகாப்பு அதிகாரிகள், காவலர்கள் என பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பை அதிகப்படுத்தினர். பகல்காமில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த மோசமான தாக்குதலை நடத்தியவர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ உறுதியான தகவல்கள் ஏதும் இல்லை என்றாலும் பாகிஸ்தானை தளமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஆயுத குழுவான லஷ்கர்-இ தொய்பாவுடன் தொடர்புடைய அதிகம் அறியப்படாத தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் இத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கலாம் என உளவுத்துறை வட்டாரங்கள் கூறியதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. மேலும் 2019 ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 நீக்கிய பின் இந்த குழு உருவாகி இருக்கலாம் என்றும் ஆயுத குழுவாக உருவெடுப்பதற்கு முன்னதாக இணையம் வாயிலாக பிரச்சாரம் செய்து வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. Every terrorist and their backers, we will pursue them to the ends of the earth. India's spirit will never be broken by terrorism. Terrorism will not go unpunished. Every effort will be made to ensure that justice is done.
காஷ்மீருக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்டது யாரு, அவங்கள பத்தி இதுவரைக்கும் வெளிவந்த தகவல்கள் தான் என்ன, இந்த அரசாங்கம் எடுத்து வரக்கூடிய அதிரடி நடவடிக்கைகள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். பாகிஸ்தானை தளமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஆயுத குழுவான லஷ்கர்-இ தொய்பாவுடன் தொடர்புடைய அதிகம் அறியப்படாத தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் இத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கலாம் என உளவுத்துறை வட்டாரங்கள் கூறியதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. மேலும் 2019இல் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 நீக்கிய பின் இந்த குழு உருவாகி இருக்கலாம் என்றும் ஆயுத குழுவாக உருவெடுப்பதற்கு முன்னதாக இணையம் வாயிலாக பிரச்சாரம் செய்து வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமின்றி இக்குழுவை தீவிரவாத குழு என 2023லேயே இந்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் ஆயுதங்களை கடத்துவதாகவும் அக்குழு மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேலும் அதில் தாக்குதலில் இருந்து உயிர் பிழைத்தவர்கள் கூறிய தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் ஆசிப் பௌஜி, சமான் ஷா மற்றும் அபு தல்கா என 3 பேரின் ஓவியங்களை பாதுகாப்பு முகமைகள் வெளியிட்டு தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் மீதான இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு உலக நாட்டின் தலைவர்கள் பலரும் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கும் நிலையில் இந்திய அரசு பாகிஸ்தான் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த ஆலோசனைக்கு பிறகு வாகா எல்லை மூடல், சிந்து நீர் ஒப்பந்தம் ரத்து போன்ற அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டதோடு இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேறவும் அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு வர பாகிஸ்தான் நாட்டினருக்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. SPES விசாவில் தற்பொழுது இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் எனவும் பாகிஸ்தானுக்கு கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட SPES விசாக்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல எக்ஸ் சமூக வலைதளத்தில் பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ கணக்கை இந்தியாவில் முடக்கியதோடு இனி யாரும் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கை பார்க்க முடியாதபடி முடக்கியது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் அரசு உள்ளதாக இந்தியா சந்தேகிக்கும் நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறையோ எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. जब कश्मीर में शांति लौट रही थी, स्कूल कॉलेजों में एक वाइब्रेंसी थी, निर्माण कार्यों में अभूतपूर्व गति आई थी, लोकतंत्र मजबूत हो रहा था, पर्यटकों की संख्या में रिकॉर्ड बढ़ोतरी हो रही थी, लोगों की कमाई बढ़ रही थी, युवाओं के लिए नए अवसर तैयार हो रहे थे, देश के दुश्मनों को, जम्मू कश्मीर के दुश्मनों को ये रास नहीं आया। आतंकी और आतंक के आका चाहते हैं कश्मीर फिर से तबाह हो जाए और इसलिए इतनी बड़ी साजिश को अंजाम दिया। आतंकवाद के खिलाफ इस युद्ध में देश की एकता நாட்டையே உலுக்கின இந்த கொடூரமான தாக்குதலுக்கு உலகத்தோட பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலைமையில இந்திய அரசின் எல்லை பகுதிகளையும் நாட்டிலையும் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருக்காங்க நம்ம அரசாங்கம். அதே போல எல்லைகளையும் கூட முப்படையும் எந்த நேரத்திலையும் எதுக்கும் தயார் நிலையில் இருக்கிறதோட தீவிரவாதத்தை ஒடுக்கும் விதமான அதிரடியான நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறாங்க நம்ம ராணுவத்தினர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.